வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் தான். 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை ரூபாய் 255, 17 கிலோகிராம் டீ தூள் விலை ரூபாய் 1615 மற்றும் 22 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 572 எனில் 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள் மற்றும் 27 கிலோகிராம் அரிசி ஆகியவையின் மொத்த விலை என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் பாருங்கள், 15 கிலோ சர்க்கரையினுடைய விலை 255ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 18 கிலோ ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 17 கிலோ டீ தூளுடைய விலை 1615 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம 21 கிலோ என்ன ரேட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம 27 கிலோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மூணையும் ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் இந்த மூணுனுடைய மொத்த விலை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ 255 டிவைட் பை 15 இன்ட்டு 18 கிலோக்கு தான் நமக்கு வேணும் இல்லையா, இன்ட்டு 18. ஸோ 255 15ஆல் வகுத்து 18ஆல் பெருக்கிட்டோம்னா நம்ம சர்க்கரை அந்த 18 கிலோ சர்க்கரையுடைய விலை கிடச்சிடும். 255 15ஆல் வகுத்தா என்ன வரும்? ஒரு 15 பேலன்ஸ் இங்கே 10 இருக்கும், இங்கே ஒரு 5 105, 7 15 105. ஸோ இதை டிவைட் பண்ணால் 17 இன்ட்டு 18 306. இப்போ இந்த 17ஐயும் 18ஐயும் எப்படி பெருக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு சம்மில் நான் சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் நம்பர்ஸ் உங்களால் எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 35 வரைக்குமாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 17ஐயும் 18ஐயும் எப்படி பெருக்கணும்னா, 17 18 முதல்ல 17ஐயும் பெருக்கிக்குவோம். நம்ம 17 ஸ்கொயர் ஏற்கனவே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். 17 பெருக்கிக்குவோம். 17 ஸ்கொயர் 289. அப்போ இதில் இந்த 17ஐயும் இந்த 18லேருந்து ஒரு 17ஐயும் எடுத்து நம்ம பெருக்கிட்டோம். அப்போ இந்த 18ல் இன்னும் பேலன்ஸ் இன்னும் 1 இருக்குது. அந்த 1ஐயும் 17ஐயும் பெருக்குன்னா இன்னொரு 17. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 17 ஸ்கொயர் 289, இதில் 1 பேலன்ஸ் இருக்குது, ஒரு 17 இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 306. அதுதாங்க இந்த 17ஐயும் 18ஐயும் பெருக்குன்னா வரக்கூடிய ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது டீ தூள் 17 கிலோவுடைய டீ தூள் ரேட்டு வந்து 1615. அதை 17ஆல் டிவைட் பண்ணி நமக்கு இங்கே 21 கிலோவுக்கு என்னென்னு வேணும், 21 கிலோ ரேட் என்னென்னு வேணும், 24 மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், 9 17 153ங்க. இந்த 161 இருக்கு இல்லையா, 9 17 153, பேலன்ஸ் 8 இருக்கும், இங்கே ஒரு 5 85, 5 17 85. ஸோ 95. 95ஐயும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த 21 கிலோ டீ தூளுடைய விலை கிடைக்கும். ஸோ 95 × 21 1995. சரி, இது ரெண்டையும் எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், 95 × 21. இப்போ இந்த 95ஐயும் 20ஐயும் முதல்ல மல்டிபிள் பண்ணுவோம். அதை எப்படி மல்டிபிள் பண்ணுறோன்னா, 95ஐயும் 10ஐயும் நம்ம பெருக்கணும், என்ன வரும்? 950. அப்போ இன்னொரு 10 20ஆல் பெருக்கணும். 95ஐயும் 10ஆல் பெருக்கணும்னா 950. இன்னொரு 950 கூட்டிகிட்டோம்னா 1900. அதுதான் 20ஆல் பெருக்குனா நமக்கு வரக்கூடிய ஆன்சர். அப்புறம் இந்த 21ல் இன்னொரு 1 பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 95. ஸோ இந்த 1900ஐயும் 95ஐயும் நம்ம கூட்டிட்டோம்னா 1995. இப்படி தான் நம்ம பெருக்கணுங்க. இது நம்ம மனசுக்குள்ளாரே பெருக்கிக்கலாம். இது நம்ம ஒன்றும் வந்து ரஃப் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? 1995. இதுதான் 21 கிலோ டீ தூளுடைய விலை. அடுத்தது 27 கிலோ அரிசியினுடைய விலை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நமக்கு 22 கிலோ அரிசியின் விலை 572. ஸோ 572 டிவைட் பை 22 இன்ட்டு 27. சரிங்களா? 2 22 44. இந்த 57 44 போச்சுன்னா மீதி 13 இருக்கும். இங்கே ஒரு 2 132, 6 22 132, 26 நமக்கு இது அடித்தோம்னா 26 வரும். ஸோ 26ஐயும் 27ஐயும் பெருக்குனா 702. அதுதான் இந்த 27 கிலோ அரிசியினுடைய விலை. இப்போ இந்த 26ஐயும் 27ஐயும் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 26 27 எப்படி மல்டிபிள் பண்ணணும்னா, 26 ஸ்கொயர் நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். 26 ஸ்கொயர் 676. இந்த 27ல் 26 எடுத்து இதோட பெருக்கிட்டோம். அப்போ இதில் இன்னும் 1 பேலன்ஸ் இருக்குது, ஒரு 26. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா 702. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இது 702. இப்போ இது மூணையும் நம்ம கூட்டிட்டோம்னா இந்த மொத்த ஐட்டம்ஸினுடைய ரேட் நமக்கு கிடைக்கும். ஸோ 306 + 1995 + 702 3003. சி ஆன்சர்.